ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீட் எக்ஸாமுக்கு ரொம்பவே சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஹை வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம முதல்ல நல்லா படிச்சு வச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11ல் ஆல்ரெடி யூனிட் 4 ஸ்டடி மெட்டீரியல் விவி கூகுளில் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் நிச்சயமாக நல்லா படித்து ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அது உள்ள சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். கடந்த 20 இயர்ஸாக உள்ள கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி சர்டன் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின்றத எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாஸ்டர் ஆகிட்டே வருவீங்க. வாங்க பார்ப்போம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவேலன்ட், கோவேலன்ட் அண்ட் கோஆர்டினேட் பாண்டிங். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்ல எப்படி கேட்பாங்க? ஆப்ஷன்ஸ்ல பேர்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல எந்த பேருக்கு பாண்ட் ஆர்டர் சேமா இருக்கு, இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல். இதுல எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல மாலிக்யூல்ஸ் 4 மாலிக்யூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல உள்ள கோவேலன்ட் கேரக்டர் நீங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எந்த மாலிக்யூல் எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிப்பீங்க. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பாண்ட். Here they'll ask questions such as weakest among the following types of bonds or based on characteristics of the bond. இப்போ எது வீக்கான பாண்ட், ஆப்ஷன்ஸ்ல மெட்டாலிக், வாண்டர் வால், ஹைட்ரஜன் பாண்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் பாண்ட். ஸ்டெபிலிட்டி ஆஃப் பாண்ட்ல எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா which of them has the strongest bond, அந்த பாண்டோட ஸ்ட்ரெங்க், ஸ்டெபிலிட்டி, இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ்டா பார்த்தீங்கன்னா கோவேலன்ட் கேரக்டர் ஸ்ட்ரெங்க். இப்போ கோவேலன்ட் கேரக்டர் ஸ்ட்ரெங்க்ல எப்படி கேட்பாங்க? இன்க்ரீசிங் கோவேலன்ட் ஸ்ட்ரெங்க் இந்த கிவன் செட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அதாவது நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இதை போட்டு நீங்க இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கோவேலன்ட் கேரக்டர், இதை நீங்க கரெக்ட் ஆப்ஷனா கொடுங்க. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா octet rule, resonance and hydrogen bonding. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் extent of hydrogen bonding. நம்ம ஆப்ஷன்ஸ்ல 4 மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதுல எதுல ஹைட்ரஜன் பாண்டிங்கோட எக்ஸ்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ். மெட்டாலிக் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், இந்த மாதிரி சில டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுல உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் கேட்பாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம் இன் அ மாலிக்யூல். கொஸ்டின்ல ஒரு மாலிக்யூல் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள ஒரு ஆட்டமை பாயிண்ட் பண்ணி இந்த ஆட்டமோட ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் ஒன் ரீசனிங் ஃபார் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் பாய்லிங் பாயிண்ட். கொஸ்டின்ல நம்ம கிட்ட சில காம்பவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன் இந்த காம்பவுண்ட் விட இந்த காம்பவுண்ட்ல பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கு அல்லது கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோஃபினால், பாரா நைட்ரோஃபினால், இதுல ஏன் ஒரு காம்பவுண்ட் விட இன்னொரு காம்பவுண்ட்ல பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல நீங்க ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு ரீசன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரீசனிங் ஃபார் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் பாய்லிங் பாயிண்ட். தேர்ட் டைப் டைபோல் மொமெண்ட் அண்ட் பாண்ட் போலாரிட்டி. இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆர்டர் ஆஃப் பாண்ட் லெங்த். நம்ம கிட்ட சில மாலிக்யூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் லெங்த் கேட்டிருப்பாங்க. Next one, which molecule has maximum dipole moment? ஆப்ஷன்ஸ்ல 4 மாலிக்யூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல எதுல டைபோல் மொமெண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தேர்ட் ஒன், which molecule is polar? இப்போ இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which has permanent dipole? ஆப்ஷன்ஸ்ல மாலிக்யூல்ஸ் இருக்கும். அது நீங்க பார்த்து எதுல பெர்மனன்ட் டைபோல் இருக்கு அப்படின்றது நீங்க பாப்பீங்க. இதுல மாலிக்யூலோட ஷேப், அதாவது இது பென்டா இருக்கா இல்ல லீனியரா இருக்கா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ், இதை வச்சு நீங்க அதுக்கிட்ட பெர்மனன்ட் டைபோல் இருக்கா இல்லையா அப்படின்றத பாப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர். இப்போ இங்க பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் நீங்க இதுல எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ல இது கொடுத்திருப்பாங்க, டைபோல் மொமெண்ட் அண்ட் பாண்ட் லெங்த். இதை யூஸ் பண்ணி நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி அயானிக் கேரக்டரோட பெர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிப்பீங்க. டைப் 4 VSEPR தியரி அண்ட் ஹைபிரிடைசேஷன். இப்போ இதுல உள்ள 6 டைப்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஐசோஸ்ட்ரக்சரல் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக்.
நம்ம கிட்ட சில செட்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல எது ஒன்னோட ஒன்று ஐசோ ஸ்ட்ரக்சரலா இருக்கு, ஐசோ எலக்ட்ரானிக்கா இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், பேஸ்ட் ஆன் பாண்ட் ஆங்கிள். 2 மாலிக்யூல் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டுக்கும் உள்ள பாண்ட் ஆங்கிள் வந்து கம்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், interaction trends and number of lone pair and bonding pair of electrons. இப்போ வந்து lone pair bonding pair electrons இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நடுவில் உள்ள அந்த ரிப்பல்ஷன் வந்து எந்த ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஒரு மாலிக்யூல்ல உள்ள நம்பர் ஆஃப் அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க. அடுத்தது டைப் அண்ட் ஷேப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். டைப் sp கியூபா இல்ல dsp ஸ்கொயரா இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மாலிக்யூலோட ஜியோமெட்ரி ஷேப் இதை பொறுத்து கேட்பாங்க. அடுத்தது ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் இன் ஹைபிரிடைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் d ஸ்கொயர் sp கியூப், இதுல வந்து எந்தெந்த d ஆர்பிட்டால்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அல்லது ஸ்ட்ரென்த் ஆஃப் பை அண்ட் சிக்மா பாண்ட்ஸ். இப்போ இதுல எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் சிக்மா ஆர் பை பாண்ட்ஸ் ஆர் பிக்கிங் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் their strength ஆர் லெங்த், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. டைப் 5 வேலன்ஸ் பாண்ட் அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் பாண்ட் ஆர்டர். நம்ம கிட்ட சில மாலிகூல்ஸ்லாம் இருக்கும், அதுல உள்ள இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் பாண்ட் ஆர்டர், அந்த கரெக்டான ஆர்டர் வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க தேடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஸ்டெபிலிட்டி. அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதை பொறுத்து நீங்க இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் வந்து கரெக்டா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது which molecule is paramagnetic. இங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா unshared pairs of electrons வந்து இருக்கா அப்படின்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணி paramagnetic-ஆ அப்படின்னு சொல்வீங்க. அடுத்தது number of antibonding pairs in an ion. இங்க வந்து நீங்க molecular orbital theory அப்ளை பண்ணி number of antibonding pairs இதை வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிப்பீங்க. லாஸ்ட், relationship between dissociation energy of molecule and its ion. நம்ம கிட்ட ஒரு மாலிக்யூல் அண்ட் ஒரு அயான் வந்து இருக்கும், அதுக்கு நடுவில் உள்ள இந்த டிசோசியேஷன் எனர்ஜி வந்து எப்படி இருக்கு அதை பொறுத்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து எது கரெக்ட் ஆர் எது வந்து ராங் அப்படின்றத வந்து நம்மள பிக் பண்ண சொல்லுவாங்க. சோஃபார் நம்ம வந்து 5 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த 5 டைப்ஸ்க்கு உள்ளேயே நிறைய சப்டைப்ஸ் தான் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். நம்ம இதை பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is paramagnetic with bond order 0.5? First option F2 fluorine molecule, second option H2 plus ion, third one nitrogen N2, fourth one O2 minus ion. இதை சால்வ் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. Second question, which of the following structures is the most preferred and hence of lowest energy for SO3? இங்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல எந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கலே லோவஸ்ட் எனர்ஜி, அதனால எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. Take your time and give the answer. We'll move on to the next question. In which of the following pairs both the species have sp cube hybridization? Your options are H2S and BF3, SiF4 and BeH3, NH3 and H2O, NF3 and BF3. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எதுல ரெண்டு ஸ்பீஷிஸ்க்குமே வந்து sp cube ஹைபிரிடைசேஷன் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க சொல்ல போறீங்க. Let's go to the next question. Which of the following is paramagnetic? Options are N2, NO, CO and O3. நல்லா டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க friends. Next question, question 5. Which of the following molecules has pyramidal shape?
அதாவது எந்த மாலிகுலுக்கு வந்து பிரமிடல் ஷேப் ஜாமெட்ரி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் PCl3, next SO3, next CO3 2- ion which is carbonate ion, and NO3- ion that is nitrate ion. We'll move on to the next question. In which of the following pairs both molecules possess dipole moment? Options are CO2 and SO2, BCl3 and PCl3, H2O and SO2, CO2 and CS2. இந்த 4 பேர்ஸ்ல எந்த பேர்ல வந்து ரெண்டு மாலிக்யூல்ஸ்க்குமே டைபோல் மொமெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க சொல்ல போறீங்க. கம் ஆன். Next question. When two ice cubes are pressed over each other, they unite to form one cube. Which of the following forces is responsible to hold them together? Options are hydrogen bond formation, van der Waals force, covalent attraction, ionic interaction. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஃபோர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அந்த ஐஸ் கட்டிகள் வந்து ஒன்னா யுனைட் ஆக? யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Next question. Which of the following can form H bond? Options are ammonia, RCN, ROR, RBR. இங்க பாத்தீங்கன்னா ammonia and then we have hydrocarbons. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும்? Next question. The bond length of HCl bond is 2.29 into 10⁻⁻10 meter. The percentage ionic character of HCl if measured dipole moment is 6.226 into 10⁻⁻30 coulomb meter is, options are 8%, 20%, 17% and 50%. Let's move on to the last question. Which of the following has octet around central atom? Options are PF5, SF6, CCl4 and BF3. இதுல எது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இப்போ 10 கொஸ்டின்ஸுமே வந்து சால்வ் பண்ணி ரெடியா வச்சிருப்பீங்க. கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போமா? நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஆப்ஷனுமே சூஸ் பண்ணல, அதனால யூ டிட் நாட் பாஸ் அப்படின்னு காமிக்குது. அது ஏன்னா நம்ம வந்து இப்போ சரியான சொல்யூஷன் என்னன்னு பார்க்க போறோம், அதுக்காக தான். வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதோட கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா H2+ அயான். இங்க வந்து பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. bonding electrons minus anti-bonding electrons divided by 2. ஸோ அதை வச்சு கிடைக்கிற வேல்யூ வச்சு நம்ம கம்பேர் பண்ணி கரெக்டான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். செகண்ட் கொஸ்டின்ல கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. இப்போ வந்து எப்படி இதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மல் சார்ஜ் அண்ட் லூவிஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார்மல் சார்ஜ் இதை வச்சு நம்ம வந்து எப்படி எது வந்து லோவஸ்ட் எனர்ஜி ஸ்ட்ரக்சர் அதை வந்து கண்டுபிடிப்போம்னா எதுக்கு ஃபார்மல் சார்ஜ் கம்மியா இருக்கோ அதுதான் லோவஸ்ட் எனர்ஜி ஸ்ட்ரக்சர். அதுல உள்ள அந்த லோ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மல் சார்ஜ் வந்து கண்டுபிடிப்போம். அதை யூஸ் பண்ணி கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வருவோம். தேர்ட் கொஸ்டின்ல கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அமோனியா அண்ட் வாட்டர். இப்போ இங்க நம்ம வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதோட பாண்டிங் பேர் அண்ட் லோன் பேர் எலக்ட்ரான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணி எத்தனை பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு
அதை வச்சு நம்ம sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோர்த் கொஸ்டின்ல கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா NO. ஏன் NO? ஏன்னா NOல வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது வந்து பாராமேக்னெட்டிக். ஃபிஃப்த் கொஸ்டின்ல கரெக்டான ஆப்ஷன் வந்து PCl3. அதுக்கு தான் பிரமிடல் ஷேப் வந்து இருக்கு. ஏன்? ஏன்னா அது வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் அண்ட் அதுல வந்து லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. சிக்ஸ்த் கொஸ்டின்ல கரெக்டான ஆப்ஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா H2O அண்ட் SO2. இந்த ரெண்டுக்குமே வந்து டைபோல் மொமெண்ட் இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து பென்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. பென்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தாலே அங்க வந்து டைபோல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் வந்து உண்டாகும். செவன்த் கொஸ்டின்ல ஆப்ஷன் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கிறதால தான் நம்ம வந்து 2 ஐஸ் கியூப்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து ஒரே கியூபாக மாறுது. எய்த் கொஸ்டின் இதில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமோனியா. ஏன்னா அமோனியா வந்து பேசிக் இன் நேச்சர் அண்ட் அதாவது ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். நைன்த் கொஸ்டின் இதில் உள்ள கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 17%. நம்ம இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க குவான்டிட்டிஸ் என்னென்ன? டைபோல் மொமெண்ட், பாண்ட் லெங்த். இதை வச்சு நம்ம அயானிக் கேரக்டரோட பெர்சன்டேஜ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் இதில் உள்ள கரெக்டான ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா CCl4. இது ஏன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா PF5ல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, SF6ல வந்து 12, CCl4ல வந்து 8, BF3ல வந்து 6. பாருங்க CCl4ல மட்டும் தான் 8 இருக்கு. ஸோ ஆக்டெட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? டோன்ட் வரி, ராங் ஆப்ஷன்ஸ் வந்தாலும் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு லேர்ன். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். இதுக்காகவே விவி குருவில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். கூடி சீக்கிரமே வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க.